இப்போ நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பாஸ் ஸ்டடீஸோட செட்டிங்ஸ் என்ன பண்ண போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ யாரெல்லாம் வந்து கோ சார்ட்டிங்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்னோட செட்டிங்ஸ் நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா, என்னோட செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துறேன் சரிங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பார்க்கணும், ஆர்டர் ஃப்ளோவையும் பார்த்துட்டே இருப்போம். அண்ட் பாட்டம் வந்து பாஸ் ஸ்டடீஸும் நம்ம வந்து தேவைப்படும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட லே அவுட் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஜேபின்னு போட்டிருக்கலையே இதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு லே அவுட். நான் இதான் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஸோ ஒரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம்னா, பாஸ் ஸ்டடீஸும் வந்து சேர்த்து பார்த்துப்போம் சரிங்களா? கொஞ்சம் ஜூம் பண்றப்ப தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஆர்டர் ஃப்ளோவோட ஃபுட் பிரிண்ட் சார்ட். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரிங்களா? அண்ட் அதே மாரி இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் வரும். இந்த பக்கம் உங்களுக்கு காம்போசிட் ப்ரொஃபைல் வரும். கரண்ட் டே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மாரி தான் வந்து 2மே வந்து உங்களுக்கு காமிக்கிற மாரி நான் செட்டிங்ஸ் வந்து வச்சிருக்கேன் சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இத நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற செட்டிங் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா? தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணுங்க சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா, என்னோட அந்த அப்படின்னு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணாம, புதுசா வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பிளாங்க் டெம்ப்ளேட் குடுத்துட்டு, ப்ராஃபிட் பேட்டர் சேனல்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு கிரியேட் குடுத்துப்போம் சரிங்களா? ஓகே. ஸோ கிரியேட் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளாவும் நீங்க வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டபுளே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 லேஅவுட் நமக்கு வந்து தேவைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப்படியே இருக்கட்டும். இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சார்ட்ட நீங்க வந்து டிரா டவுன் பண்ணீங்க அப்படின்னா, பாட்டம்ல கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் சரிங்களா? ஸோ அந்த கிளஸ்டர் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வந்துரும். ஃபுட் பிரிண்டோட சார்ட் வந்து வந்துரும். என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க புதுசா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சார்ட் எப்படி இருக்கும் நான் செட் பண்ணிடுறேன் நானு. இங்க மேல வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஓகேவா? நம்ம நிஃப்டினா நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கோங்க. எதனாச்சும் ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? அதே போல ஃபியூச்சர்ஸ் மட்டும் எடுங்க. அப்படி இல்லன்னா ஸ்டாக் வந்து நார்மல் ஸ்டாக் எடுங்க. நீங்க வந்து இண்டெக்ஸ் வெறும் நிஃப்டி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ காட்டாது. பிகாஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து ஒரு ஏரோ மார்க் இல்லையா? இது நீங்க டிரா டவுன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து செட்டிங் சிம்பல் காமிக்கும். நீங்க வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதுல செட் பண்றது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்றேன், ஃபுட் பிரிண்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீசெட் டூ டிஃபால்ட் வந்து குடுத்துர்றேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நான் வந்து செட் பண்றது உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் பிரிண்ட் சார்ட் நீங்க பிரைஸ் வாங்குறீங்க, பிரீமியம் கட்டி வாங்குறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு சார்ட் இந்த மாரி தான் காட்டும் சரிங்களா? ஸோ நம்ம என்ன தேவைப்படும்னா, இங்க வந்து வால்யூம் இருக்கு இல்லையா? இந்த வால்யூம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. அதனால என்ன பண்ணிப்போம், வால்யூம மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். அண்ட் நமக்கு வந்து இங்க டிஃபால்ட்டாவே நமக்குலாம் வரும். அந்த சார்ட் வந்து வரும் இல்லையா? அதுல வந்து நீங்க டிரா டவுன் பண்ணி பிளஸ்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸ் சிம்பல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேண்டல்ஸ்டிக் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. டைப் வந்து நேராவே இருக்கட்டும், சென்டராவும் அது மாரி இருக்கட்டும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்க ஆஃப் பேக் இருக்கு இல்லையா? அந்த ஆஃப் பேக்க எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா, ஆஃப் பேக்ன்றது வந்து ஒரு கேண்டிலோட மிட் பாயிண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு பிளாக் கலர் லைன் போட்டு மார்க் பண்ணி காமிக்கும். இல்ல நீங்க எந்த கலர் வேணுமோ என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பிளாக் கலர் ஆப்ட்டா இருக்கிறதால நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேல்யூ வந்து கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஏன்னா, அப்பதான் பிரைஸ் வந்து எங்க போயிட்டு நம்மளால பார்க்க முடியும். ஓகே. ஸோ அது கண்டிப்பா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ஆட்டோல இருக்கட்டும். காலம் இருக்கு இல்லையா? காலம் வந்து டபுள்ல இருக்கட்டும். ஏன்னா, இந்த பக்கம் ஒரு வேல்யூ தெரியணும். இந்த பக்கம் ஒரு வேல்யூ தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், டபுள் இது வந்து என்னோட ஓன் செட்டிங்ஸ். ஓகே. நான் யூஸ் பண்ண செட்டிங் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. டபுள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லெஃப்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லையா? அது கீழ லெஃப்ட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிருக்கும். அத என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து கலரா காட்டும். நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கலாம் வந்து அதிகமான வால்யூம் இருக்கோ, அது மட்டும் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஷேடிங் வந்து காமிக்கும். மத்ததெல்லாம் கம்மியான வால்யூம்னா ஷேடிங் வந்து கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இத வந்து நீங்க பார்க்கறதுக்கு எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரொஃபைல் வந்து ஆன் பண்ணிட்டு, ஃபார்மட் லெஃப்ட் சைட்ல வந்து செல் வால்யூம் வச்சுக்கோங்க. பேக்கிரவுண்ட் வந்து ஆன்ல இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நான் இதெல்லாம் ஆன் பண்றேனோ, அத அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? அந்த ரைட் ப்ரொஃபைலையும் ஆன் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை சைடு வந்து உங்களுக்கு அந்த மாரி காட்டும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்பேலன்ஸ்ல வந்து ஷோ இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணும், கலர் வந்து மாறி காட்டும். அதாவது நம்ம வந்து பார்த்திருப்போம். இம்பேலன்ஸ் அப்டின்னா மோர் தென் 300% நம்ம வந்து கீழ அங்க செட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து வரும். ஸோ எப்பப்பலாம் வந்து அந்த பை சேல் வால்யூம் வந்து 300% டிஃபரன்ஸ் இருக்கோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் கலர்ல காட்டும். ஓகே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம். அண்ட் நீங்க என்ன பண்ண வேண்டிய இருக்கும் அப்டின்னா, பை சைட்ல வந்து ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ கலர் அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து இம்பேலன்ஸா இருக்கும்போது ரெட் கலர்லயும், இந்த பக்கமும் நீங்க ரெட்ட செட் பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணாதுன்னா, ரெட்டும் பார்த்து உங்களுக்கு நம்பர் தெரியாம போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, செட்டிங்ஸ்ல இந்த ரெட் மட்டும் எடுத்துட்டு பிளாக் மாத்திக்கோங்க. நீங்க பிளாக் மாத்தீங்கன்னா உங்க நம்பர் என்ன பண்ணும், கிளியரா தெரிஞ்சிரும் சரிங்களா? ஸோ பிளாக் எங்கெங்கலாம் வருதோ உங்களுக்கு, அது வந்து இம்பேலன்ஸா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம்.
இம்பேலன்ஸ் கால்குலேஷன் நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ண போறோம், ரேஷியோ தான் செட் பண்ண போறோம். ரேஷியோ செட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 300% இருக்கும். 300லேருந்து 1000 இது கூட நீங்க எதனா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பைக்கும் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதான் இப்போ வந்து பையர் 100 பேர் இருக்கான். செல்லர் வந்து 400 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் டிஃபரன்ஸ்? இது வந்து 400% டிஃபரண்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எங்கெங்கலாம் வந்து இந்த மாதிரி இம்பேலன்ஸா இருக்கோ, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்றோம், அந்த இடத்துல மட்டும் நீங்க மார்க் பண்ணி காமிங்கன்ற மாதிரி நமக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ சப்போர்ட் டிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம எனேபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்க. அதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து 3 இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா பை சைட்ல கிரீன் கலர்ல மார்க் பண்ணி காமிக்கும். தொடர்ந்து 3 இம்பேலன்ஸ் ரெட் கலர்ல வச்சா என்ன பண்ணணும், ரெட் கலர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? அதாவது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போகும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போகும். ஸோ நான் வந்து இது யூஸ் பண்றதில்ல. அதனால ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாப் சைட் ஃபார்மேட், லாப் சைட் ஸ்கேல் இது வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பட் நான் வந்து இதை ஆன் பண்றது கிடையாது. சரிங்களா? அதாவது நம்ம ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். பட் இது நம்ம இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மொத்த அப்டேட்க்கு அப்புறம். ஸோ நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு சைட்ல எங்க வந்து அதிகமான வால்யூம் வந்திருக்கோ நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அது வந்து நமக்கு மார்க் பண்ணி பிளாக் கலர் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மார்க் நமக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும், அது எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிஓசி மார்க்கர், வால்யூம் பிஓசி இது எல்லாமே நமக்கு தேவைப்படாது. அண்ட் இன்னொரு கீழே வந்தீங்க அப்படின்னா வேல்யூ வேரியர் ரேஞ்ச்லாம் நமக்கு தேவைப்படாது. விவேப் மார்க்கர் நமக்கு தேவையில்லை. இங்க டெல்டா மார்க்கர் இருக்கு இல்லையா? இந்த டெல்டா மார்க்கர் ஆன் பண்ணிக்கோங்க. டெல்டா மார்க்கர் எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து கீழே பாஸ் எடிக்ஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த கேண்டல் மேலே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். டெல்டா சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ட்ரேட் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து டெல்டா மார்க்கர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட கரண்ட் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காட் ஹை காட் லோன்றத பயன்படுத்துவாங்க. பட் நான் இது பெருசா நான் யூஸ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் பிரிண்ட் செட்டிங்ஸ். ஸோ நம்ம இது ஒரு செட்டிங்ஸ் பார்த்தாச்சா? ஓகே. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் சார்ட் ஆட் பண்ணிருக்கோம். இந்த வால்யூம் அதே போல ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கண்ணு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஆஃப் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து வேற ஒரு டூல் ஆட் பண்ண போறோம். பாஸ் எடிசிஸ் ஒரு டூல். இந்த ஸ்டடின்னு இருக்கு இல்லையா டாப்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து மேலேயே இருக்கும் பாருங்க. பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணிடும், கீழே வந்து அந்த டெல்டா நம்பர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். டெல்டா மேக்ஸ் டெல்டா அல்லது மின் டெல்டா இதுக்குமே எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற மார்க் எந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, செட்டிங்ஸ் எதுவுமே காட்டாது. என்ன பண்ணுங்க, அதை டிரா டவுன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இது நேம் மேலேயே வந்து கண் சிம்பிள் ஒன்று, செட்டிங்ஸ் ஒன்று, டெலிட் ஆப்ஷன் ஒன்று காமிக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து தேவையானதை வந்து கொடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓவரால் வால்யூம் வந்து எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். அதை அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா வேல்யூ பைக்கும் சில டிஃபரன்ஸ் வந்து காமிக்கும். அது நமக்கு டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா இது ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணி நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் டெல்டா இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இது 3 மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா த்ரெஷோல்டு இருக்கு இல்லையா? இதை வேணுன்றவங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல வந்து ஒரு மெத்தட் பயன்படுத்துவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா இருக்கு இல்லையா? டெல்டாவையும் மேக்ஸ் டெல்டா அண்ட் மினி டெல்டா இது 3மே கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது விச் மீன்ஸ் 75%க்கு மேல எனக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த ரிலேஷன் இந்த 3 ரிலேஷன்ல எனக்கு வந்து அப்ப கலர் சேஞ்ச் ஆயிட்டா வரணுன்ற மாரி நான் வந்து செட்டிங்ஸ் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து மினிமம் 75 இருந்தாலே போதும். அதனால என்ன பண்றேன், 75ன்னு மார்க் பண்ணிட்டு இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க கலர் கொஞ்சம் மாறிடுதுங்க. ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து இம்பேலன்ஸ் அதாவது மேக்ஸ் டெல்டாக்கு நியர்பை எனக்கு வந்து டெல்டா கிடைக்குதோ இந்த மாதிரி 70% மேல அப்போ வந்து கிரீன் கலர்ல வரும். அதே போல நான் நெகட்டிவ்மே உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்க. நெகட்டிவ் சைட்ல அந்த மாரி 70% மேல வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாரி பிங்க் கலர்ல காமிக்கும். ஸோ என்ன பண்ண தேவையில்ல. ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து அதிக 70% மேல வந்திருக்கா இல்லையான்றத என்ன பண்ண தேவையில்ல. ஒரு வாட்டி நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. அழகா இந்த கலர் வச்சு என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். ஓகே இந்த பர்ட்டிகுலர் கேண்டல்ல எனக்கு வந்து 70% மேல தான் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ பையிங் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, இல்ல செல்லிங் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்றத நான் வந்து கண்டுபிடிப்பேன். சரிங்களா? ஸோ பேக் டூ செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி நேம் மேல மறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்க வந்து மவுஸ் வச்சீங்கன்னா வந்து அழகா போயிடும். உங்களுக்கு அந்த கியர் சிம்பல் வந்து தெரிஞ்சிரும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாட்டம்ல இந்த டெல்டா த்ரெஷோல்ட் பெர்சன்டேஜ் மார்க் பண்ணிட்டோமா? அண்ட் மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா த்ரெஷோல்ட் வந்து இதையுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது 3 நம்பருக்கு கம்மியாவோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, அங்க வந்து உங்களுக்கு 0ன்ற மாரி நம்பர்ஸ காமிச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த 0ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணிக்கோங்க, இது டிஃபால்ட்டா 3 இருக்கு இல்லையா? அத அப்படியே கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த த்ரெஷோல்ட் டெல்டா பெர்சன்டேஜ், த்ரெஷோல்ட் பெர்சன்டேஜ் நமக்கு வந்து தேவைப்படாது. இத நம்ம வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்றது இல்ல. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றதே கிடையாது. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ் ஸ்டடீஸோட செட்டிங்ஸ். சில பேர் தான் கேட்பீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாஸ் ஸ்டடீஸ்லயே வந்து ஓஐ வேணும், ஓஐ சேஞ்ச் வேணும் அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணிக்கோங்க. அது கூட நீங்க வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கான ஆப்ஷன்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. என்னென்ன டேட்டஸ்லாம் வந்து பாஸ் ஸ்டடீஸ்ல கிடைக்குதுன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ஓப்பன் லிஸ்ட் கிடைக்கும். ஓவரால் ஓப்பன் லிஸ்ட் சேஞ்ச் கிடைக்கும்.
கரண்ட் டேவோட ஓஐ சேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஓஐயோட பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 விஷயமே உங்களுக்கு தேவைப்படுறவங்க இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணினா என்ன பண்ணும்? இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து உங்களுக்கு கீழ வரும். ஓகேவா? ஸோ எத்தன டேட்டா குடுக்குறீங்களோ அதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு இதோட லென்த் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். நான் யூஸ் பண்றது இந்த 5 விஷயம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு சைடுல வந்து டேட்டாவ சேவ் பண்ணியாச்சு. என்ன பண்ணிப்போம், ஒரு வாட்டி போயிட்டு இங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத குடுத்துட்டு சேவ் லேஅவுட்ட குடுத்துப்போம். ஏன்னா, திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஆஃப் ஆச்சுனா என்ன பண்ணணும் நமக்கு? சப்போஸ் இந்த செட்டிங்ஸ் போயிடுச்சுனா என்ன பண்றது? அது என்ன பண்றேன்னா, இத நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு சைடு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடுக்கு வருவோம். இப்ப என்ன பண்ணலாம், இங்க வந்து ஏரோ மார்க்க டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. டவுன் பண்ணிட்டு, இங்க கேண்டில் ஸ்டிக்கோ, ஆர்டர் ஃப்ளோ எது வேணாலும் நம்ம என்ன பண்ண போறதில்ல. இந்த பக்கம் கேண்டில்ஸ் எதுவுமே பார்க்க போறதில்ல. அதனால என்ன பண்ணுங்க, கேண்டலையும் ஆஃப் பண்ணிடுங்க. அதே போல இந்த ஷோன்னு ஒரு வால்யூம்க்கு ஷோன்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா? வால்யூமும் ஆஃப் பண்ணிட்டு, இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டடின்னு இருக்கு இண்டிகேட்டர்ஸ் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சேம் ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிடுங்க. ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிட்டு, இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம டிக் டேட்டா பேஸ் பண்ணி வரக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் இதுதான் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஸோ நார்மல் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அக்யூரசி கம்மியா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்க வந்து பயன்படுத்திக்கோங்க. என்ன பண்றேன், அத ஒரு வாட்டி கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண என்ன பண்ணும், எனக்கு என்னோட சார்ட்ல வந்து மார்க்கெட் ஃபைல் வந்துரும். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணல, எங்க சார்ட் வந்து பிளாங்கா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன், இங்க இந்த ஏரோ ப்ளூ கலர் மார்க்க பாருங்க. நான் இந்த பக்கம் வச்சேன்னா ப்ளூ கலர் மார்க் இங்க இந்த பாக்ஸ்க்கு வரும். நான் மவுஸ் இங்க வச்சு கிளிக் பண்ணேன்னா ப்ளூ கலர் மார்க் இங்க வந்துரும். ஸோ நீங்க எந்த பக்கம் வைக்கிறீங்களோ என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் வந்து அதுக்கு ஏத்த மாரி மாறும். நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ, இந்த பக்கம் ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சேன்னா, அப்ப இங்க வச்சு என்ன பண்ண போறேன், டைம் ஃப்ரேம 30 மினிட்ஸ்க்கு மாத்த போறேன். சரிங்களா? 30 மினிட்ஸ்க்கு மாத்திட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி குடுத்தா என்ன ஆயிடும் எனக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் 30 மினிட்ஸ்க்கு என்ன டேட்டாவோ எனக்கு வந்து அது கிடைச்சிரும். சரிங்களா? அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பக்கம் நமக்கு 5 மினிட்ஸ், இந்த பக்கம் நமக்கு 30 மினிட்ஸ். சரிங்களா? இந்த பக்கம் ஏற மார்க் தள்ளி மேல விட்டுருவோம். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த மாரி மாத்தி விட்டுருங்க. மாத்தி விட்டுட்டு, இப்போ மார்க்கெட் ஃபண்ட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிப்போம். சேம் ப்ராசஸ் தான். நமக்கு வந்து ஏரோ மார்க் இந்த மாரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது, செட்டிங்ஸ் வந்து கிடைக்காது. நல்லா பண்ணுங்க, டிரா டவுன் குடுத்துட்டு, அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணும், செட்டிங்ஸ் வந்து காமிக்கும். செட்டிங்ஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் இதுவும் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, ரீசெட் டூ டிஃபால்ட் வந்து குடுத்துர்றேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரீ கேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே மாத்தாதீங்க. இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸ்டைல மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, டெய்லின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ராடேக்கு தான் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கனால, டெய்லி வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்து வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் நீங்க, செஷன் வந்து வீக்லி எடுத்துட்டு சாரி டெய்லி எடுத்துட்டு வீக்லிக்கு வந்து மாத்தணும். பட் நம்ம இன்ட்ராடே தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணதால, டெய்லி செட் பண்ணி ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட்ல ஆன் இருக்கணும். கலர் பாக்ஸ் வந்து டுவோ கலர் தான் நான் யூஸ் பண்ணேன். அதனால அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதாவது டுவோ கலர்ன்றது ஒண்ணும் இல்லங்க. நமக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள வந்து ஒரு கலர் காமிக்கும். வேல்யூ ஏரியாக்கு வெளிய வந்து இந்த மாரி கிரீன் கலர்ல காண்பிக்கும். வேல்யூ ஏரியாக்குள்ள வந்து ப்ளூ கலர் காமிக்கும். ஓகேவா? நீங்க வேணா கலர் வேணா மாத்துறதா மாத்திக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதே வந்து நல்லா தான் இருக்குன்றதால அப்படியே விட்டுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ டிபிஓ கவுண்ட் இருக்கு இல்லையா? இது நமக்கு எல்லாமே தேவைப்படாது. இங்க இருக்கு பாருங்க ஸ்ப்ளிட். இந்த ஸ்ப்ளிட் என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் டைப்ன்னு ஒரு விஷயம் காமிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ப்ளிட் டைப்ப வந்து ஆல்ன்னு குடுக்காம லாஸ்ட் ப்ரொஃபைல்னு குடுங்க. அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத இந்த பக்கம் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ன்னு குடுக்குறேன். ஆல்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து எல்லா ப்ரொஃபைலுமே என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் ப்ரொஃபைலா காமிக்கும். எல்லா நாளும். ஓகேவா? ஸ்ப்ளிட் ப்ரொஃபைலா காமிச்சிட்டே இருக்கும். என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நெறைய வீடியோஸ்ல. மார்க்கெட் ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் எந்த மாரி இருக்கோ, அது என்ன பண்ணும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஒரு ட்ரெண்ட நமக்கு வந்து குறிக்கும். ஒரு நாள் சைட்வேஸ்ல போகும். சைட்வேஸ் ஆக்சுவலா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்ச ஃபேன்ஸ்டிக் வச்சு. பட் ஆனா, இப்போ வந்து இந்த மாரி ஒரு பி ஷேப் போடுதுன்னா, அதுக்கான ஒரு மீனிங் இருக்கு. வி ஷேப் போடுதுன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இல்ல ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி போன்ற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ நம்ம அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணியாகணும், கண்டிப்பா காம்போசிட் ப்ரொஃபைல் பார்த்தே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதேபோல இன்ட்ராடேக்கு இந்த மாரி தனித்தனியாவும் பார்க்கணும். அதே சமயம் ஓவராலா பார்க்குறப்ப காம்போசிட், காம்போசிட் 2மே பார்க்கணுன்றதால என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து லாஸ்ட் டேன்னு ஒண்ணு இருக்கும். ஆல் கிளிக் ஸ்ப்ளிட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஆலுக்கு கீழ லாஸ்ட் ப்ரொஃபைல் ஒண்ணு காமிச்சு என்ன பண்ணும்னா உங்களுக்கு, கடைசி நாள் அதாவது கரண்ட் டே மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும், காம்போசிட் ப்ரொஃபைலையும் காட்டும், ஸ்ப்ளிட் ப்ரொஃபைலையும் காட்டும். மத்த நாள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போசிட் ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் நீங்க அழகா ஸ்ட்ரக்சர பார்த்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதேபோல கரண்ட் டேல எந்த மாரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து உதவும். சரி இது இந்த மாரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போலாம். இந்த இந்த ஒரு செக்ஷன்ல வந்து இது மட்டும் தான். ஆட்டோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆன் பண்ணிட்டு லாஸ்ட் ப்ரொஃபைல மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ வேல்யூ ஏரியான்றது நமக்கு 70% இருந்தா இது டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ ஏரியா இருக்கு இல்லையா? அத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. டைமையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்க இந்த டெக்ஸ்ட் பிளஸ் டைம் வந்து நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, இந்த மேல நம்பர்ஸ் வந்து அப்படியே காமிச்சுன்னா சார்ட்ட பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மேல வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். ப்ளூ கலர் மேல வச்சு அந்த டைம் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அது எந்த டைம்ன்றதுலாம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மறைஞ்சிரும். அண்ட் நீங்க வந்து இந்த லைன வந்து பாருங்க, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோன்ற லைன் வந்து கொஞ்சம் அப்படியே பெருசு பெருசா குண்டு குண்டா இருக்கும். அத நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா, நெறைய லைன் வரா மாரி தெரியும். அதனால உங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்கு? இது எப்படி வரும்னு உங்களுக்கு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆனா கொஞ்சம் குட்டியா காமிக்கிறேன் பாருங்க.
நிறைய லைன் வருது இல்லையா? ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. என்ன பண்ணலாம்னா, இந்த கலர் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து டிரான்ஸ்பரன்சி குறைக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்பரன்சிய ஃபுல்லா குறைச்சிருங்க. நமக்கு வந்து அந்த லைன் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? பெருசா. ஸோ டிரான்ஸ்பரன்சி நம்ம குறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணுது, அந்த லைன் இருக்கும். ஆனா ரொம்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து என்ன போடும், வெறும் பிஓசி மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு டார்க்கா தெரியும். ஸோ நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இத கலர் மாத்திட்டீங்களா? அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அது இருக்கட்டும். டைம் மட்டும் வேணாம். அதாவது உங்களுக்கு வந்து எந்த டைம், என்ன டேட்ல வந்து அந்த பிஓசி வச்சு நமக்கு காமிக்கும். சார் டைம்னா டேட் காமிக்கும். பட் நம்ம அந்த டேட் நமக்கு தேவைப்படாது. ஓகே. என்ன பண்ணுங்க, அத வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து நான் யூஸ் பண்ண சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டம்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசி அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் கண்ட்ரோல் கேட்கும். அது கண்டிப்பா நமக்கு தெரியணும். அத ஆன் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து அந்த பாக்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். என்ன பண்ணுங்க, அத வந்து சும்மா ஒரு சைஸ் மட்டும் குறைச்சுக்கோங்க. ஃபைனல் வந்து 3 சைஸ் வச்சுட்டு, கலர வந்து பிளாக் கலர்ல மாத்திக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மாரி ரெட் கலர் லைனா இருக்கும். ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு என்ன பண்ணும், பிளாக் கலர் லைனா வரும். ஸோ நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். என்னைக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு, என்னைக்கு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? அடுத்தது வந்து அந்த பிபிஓஸோட கவுண்ட் வந்து நமக்கு வந்து 10 டிபிஓஸ் வந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாரி பிளாக் கலர்ல காட்டும். நீங்க வந்து இந்த பக்கம் கவுண்ட் பண்ணீங்கன்னா, மினிமம் 10 இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இத நம்ம கண்டிப்பா ஆன் பண்ணியே ஆகணும். ஆன் பண்ணிட்டு கலர் என்ன பண்ணணும்னா, இத மட்டும் பிளாக் கலர்ல மாத்திக்கிறேன். இதோட சைஸ் என்ன பண்ணணும், ரொம்ப திக்கா வேணும். ஆனா டார்க்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லைன் வருது இல்லையா? இதுதான் வந்து இனிஷியல் அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ரேஞ்ச். அதுதான் வந்து இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதோட ரேஞ்ச் நமக்கு வந்து காமிக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா, இத வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் பேலன்ஸோட டார்கெட் என்ன பண்ணணும் நமக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா குடுக்கும். நம்ம அதையும் எனேபிள் பண்ணிட்டு டார்கெட்டோட பெர்சன்டேஜ் வந்து கேட்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா, 50% டார்கெட் வந்து செட் பண்ணணும். என்னோட பெர்சனல் விஷயம் இதுதான் 50% நான் யூஸ் பண்ணேன் சரிங்களா? நெறைய பேர் வந்து 80 யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து 50 தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா ரெட் கலர் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஐபி ரேஞ்ச காமிக்கிறதுக்கு பிளாக் கலர் லைனு, அதோட டார்கெட்ட காட்டுறதுக்கு எனக்கு ரெட் கலர் லைன் காமிக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? அதே போல இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? சிங்கிள் பிரிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா சிங்கிள் பிரிண்ட்ன்றது தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் நமக்கு காட்டும். சரிங்களா? நான் என்ன பண்றேன், கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை சைடு வந்தாலுமே கிரீன்ல தான் காமிக்கும். நெகட்டிவ் சைடு வந்தாலுமே உங்களுக்கு கிரீன் கலர்ல தான் காட்டும். அந்த கலர் டிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் நமக்கு குடுக்கல. ஸோ ஐ மீன் பை சைடு வந்தாலும், செல் சைடு வந்தாலும் நமக்கு வந்து கலர் டிஃபரன்ஸ் வராம நமக்கு இன்னும் குடுக்கல. கோ செக் ஓகேவா? ஸோ அது மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க பாருங்க, நீங்க வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஓப்பனிங் இங்க இருக்கு. குளோசிங் இங்க இருக்கு. சோ ஓப்பனிங் விட குளோசிங் கம்மியா இருந்தா என்ன ட்ரெண்ட் அன்னைக்கு டவுன் ட்ரெண்டா? சோ அப்ப டவுன் ட்ரெண்ட் வரக்கூடிய மார்க்கெட் ஃபீலிங் என்ன பண்ணணும், கணக்கு எடுத்துக்கணும். அதே போல ஓப்பனிங் கீழ இருந்து குளோசிங் வந்து மேல சைடு என்ன பண்ணிடணும், அது வந்து பை சைடோட சிங்கிள் பண்ணி கணக்கு எடுத்துக்கணும். ஓகே. சோ இது மட்டும் தான் வந்து கோ சார்ட்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதாவது என்னடா கிரீன்ல இருக்கு நமக்கு வந்து பையர்ஸ்ல கன்ஃப்யூஸ் ஆகுது. சோ அதுக்காக என்ன பண்ணுங்க, எந்த பக்கம் மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க. இது வந்து பை சைடு சிங்கிள் பிரிண்டா, செல் சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, புவர் ஹை, புவர் லோ. இது நமக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும். அத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்லயே வால்யூம் ப்ரொஃபைல சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க, நீங்க தனியா வால்யூம் ப்ரொஃபைல் டூல் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்ன பண்ணுங்க, இந்த புவர் ஹை, புவர் லோ இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் குடுத்திருப்பாங்க. அது வந்து ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷோன்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனேபிள் பண்ணிட்டு, காம்போசிட்ன்னு ஒண்ணு இருக்கும். செஷன் ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு 2மே வேணும்னா 2மே ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து செஷன் மட்டும் போதும்னா செஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு காம்போசிட் மட்டும் போதும்னா காம்போசிட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் குடுத்துர்றேன். காம்போசிட்ன்றது இதோ இருக்கு இல்லையா? இந்த காம்போசிட்ன்றது இப்போ எனக்கு வந்து சார்ட் என்ன பண்ணுது? இங்க எனக்கு லோ இருக்கு. இங்க எனக்கு வந்து ஹை இருக்கு. இந்த ஒட்டு மொத்தமா இவ்ளோ டேஸோட டைம் வால்யூம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணும் எனக்கு இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து காம்போசிட்டோட ஒரு விஷயம். அதாவது ஒட்டுமொத்தமான நம்ம டிஸ்ப்ளேல என்ன தெரியுதோ, அதுக்கான வால்யூம் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல காட்டும். காம்போசிட் இருந்தது. செஷன் என்ன பண்ணும்னா, இந்த டேல இதோட ஹை அண்ட் லோல இருக்கக்கூடிய வால்யூம காட்டும். இந்த டேல ஹை அண்ட் லோ இருக்கக்கூடிய வால்யூம் என்ன பண்ணும், அந்த ஒவ்வொரு மார்க்கெட் ஃபுல் பக்கத்துல அவங்க வந்து காட்டும் முக்கியம். ஸோ நான் எத யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, அதிகமா காம்போசிட் வந்து பயன்படுத்த மாட்டேன். அது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். செஷன் மட்டும் தான் நான் வந்து பார்த்துப்பேன். சில பேர் காம்போசிட்டும் பார்ப்பீங்க. அது வேணுன்றவங்க இது 3மே ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கும் செஷனே போதும்னா என்ன பண்ணுங்க, காம்போசிட் ஆஃப் பண்ணிட்டு செஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, செஷன் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? இதுல தான் கையே வைக்காதீங்க. இந்த லேபல் வால்யூம் இருக்கு இல்லையா? அத மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வால்யூம் நம்பர்ஸா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நான் ஜூம் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க. எனக்கு அந்த ஒவ்வொரு பிரைஸ்லயுமே எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம், அழகா வந்து தெரிஞ்சுக்கலாம். சார் அது கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நம்பர்ஸ் நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெரிய வால்யூம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷார்ட் அண்ட் லேபிள் இருக்கும். அத வந்து கண்டிப்பா ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அத நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நம்பர் ஃபுல் நம்பர் வரும். 22,00,000 22,000 அப்படின்னு போய் நம்ம படித்து ரீட் பண்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? இத நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்வர்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டோட்டல் வால்யூம் அண்ட் டெல்டா இத வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ண என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரே அடியா நம்மளால வைக்க முடியாது. என்ன பண்ணுவேன்னா, இத மட்டும் என்ன பண்ணுவேன் அப்பப்போ வால்யூம் தேவைன்னா வால்யூம் பார்த்துப்பேன். டெல்டா வேணும்னா டெல்டா பார்த்துப்பேன். சரிங்களா?
ஓகே. நான் டோட்டல் வால்யூமே வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்சைட் வேல்யூ அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். கையே வைக்காதீங்க. இதுல எதுவுமே கை வைக்காதீங்க. இந்த லாஸ்ட் வேல்யூன்னு இருக்கு இல்லையா? இத மட்டும் ஆன் பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து லாஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு மேல கீழ மூவ் ஆகுது இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு நம்பர் காட்டும். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இங்க ஒரு ஒயிட் கலர்ல காட்டுது. நம்ம என்ன பண்ணணும், இத போயிட்டு அ இது சார்ட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அங்க போய் நம்ம மாத்தணும். நான் ஃபர்ஸ்ட் அத போய் மாத்தி வந்துடலாம். இதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூ செட்டிங்ஸ். நான் என்ன பண்றேன்னா, இதையுமே இந்த சேவ்க்குள்ள போயிட்டு சேவ் லே அவுட்ன்றத குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா என்னோட செட்டிங்ஸ் என்ன பண்றேன் நானு, சேவ் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் வந்து நான் ப்ராப்பரா யூஸ் பண்ற ட்ரேடிங் மெத்தடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல இருக்கு. இங்க 10 மினிட்ஸ் இருக்கு எல்லாமே ஓகே. இதோட சைஸ் இருக்கு இல்லையா? ஒரு பாக்ஸோட சைஸ் அத நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அத வந்து ஸ்டாக்ஸ்க்கு ஏத்த மாரி மாத்தும். அது மாரி இண்டெக்ஸ்க்கு ஏத்த மாரி தனித்தனியா மாத்தும் சரிங்களா? நான் வந்து நிஃப்டி மட்டும் நான் உங்களுக்கு எப்படி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி காமிப்பேன். அதுக்கு என்ன பண்ணணும், இங்க பை சேல் பக்கத்துல வந்து ஒரு செட்டிங் சிம்பல் இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சார்ட், ஆக்சிஸ், கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோல போய் தான் நம்ம பாக்ஸ் சைஸ் மாத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுங்க, சார்ட்ல போயிட்டு பேக்கிரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் கலர்ல வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸ் லைன் இருக்கு இல்லையா? இந்த கிராஸ் லைன நான் வந்து பிங்க் தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் பிங்க் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து பிங்க் வச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து லைன் வந்து டாட்டட் லைன் தான் வரும். அதனால டாட்டட் லைன் வச்சுக்கிறேன். என்ன பண்றேன், கொஞ்சம் இது மட்டும் டார்க்கா மாத்திருவேன் ஓகேவா? அண்ட் 2வது பிரைஸ் லைன் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இதுக்கான லைன் இது. நான் இதையுமே என்ன பண்ண போறேன், என்ன பண்ணுவேன்னா, பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால பிங்க்கே வச்சுக்கிறேன் ஓகேவா? நம்ம வந்து பிங்க் வச்சுனா என்ன பண்ணணும் நமக்கு, இப்ப நமக்கு கரெக்ட்டா பிங்க் கலர்ல காட்டுதா? உங்களுக்கு பிங்க் வேணும்னா பிங்க் வச்சுக்கோங்க. இல்ல வந்து எனக்கு கிரீன் வேணும்னா கிரீன் வைங்க. எது வேணுமோ நீங்க என்ன கலர் வந்து மாத்திக்கலாம். ஸோ நான் வந்து அதிகமா பிங்க் யூஸ் பண்றதுனால இத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ இப்ப எனக்கு வந்து நம்பர் தெரியுதா? கிளியரா எனக்கு இப்போ? ஓகே. இத நான் காமிக்கணும்னு நெனச்சேன். காமிச்சாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சார்ட்ல இருந்து அப்படியே கீழ வந்தோம் அப்டின்னா, ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர் ஃப்ளோல கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து டிக் மாரி இருக்கு இல்லையா? இது வந்து ஆட்டோ மோட்ல இருக்கும். ஸோ இது ஆட்டோ மோட்ல இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ட்ட பெருசு பண்ணும்போது ஒரு மாரி ப்ரொஃபைல் காமிக்கும். சார்ட்ட குட்டி பண்ணும்போது அப்போ ஒரு மாரி ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் அதேபோல ஒவ்வொரு இண்டெக்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு. அத யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு அதுவே வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நான் அந்த அதுல உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோ மோட் இருக்கு இல்லையா? அத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு, இங்க பிளாக்ன்னு காமிக்கும். இந்த பிளாக்ல வந்து 0.05 இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டிக் சைஸ். நிஃப்டியோட ஒரு டிக் சைஸ் இது. ஏன்னா நீங்க திருப்பி பிரைஸ் மூவ்மென்ட் டிக் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ டிக் இன்டூ நீங்க இந்த எந்த நம்பர் போறீங்களோ என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாரி இங்க வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு வந்து நிஃப்டி பொறுத்தவரைக்கும் அ நம்பர் வந்து 2ன்னு வேணும். ஓகேவா? அதாவது இந்த பாக்ஸ் சைஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு பாக்ஸும் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு 2 பிரைஸுக்கும் எனக்கு இந்த மாரி பாக்ஸ் வரணும்னு என்ன பண்றேன்னா, நான் வந்து இங்க இப்போ வேல்யூ குடுக்க போறேன். எனக்கு வந்து 0.05 கூட எத மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து இங்க 2ன்னு வரும். 40ய மல்டிப்ளை பண்ணா 2ன்னு வரும். ஓகே. நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் நம்ம டேட்டாவ. 14 போட்டுக்கிறேன். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க மவுஸ் இங்க வச்சுட்டு 14 போட்டுக்கலாம். ஓகே. இப்ப நான் 14 போட்டா என்ன வந்துச்சு எனக்கு இங்க 2ன்னு வந்துருச்சா? சோ இந்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல்யூவா இருக்கும். ஓகே. சோ என்ன பண்றேன், இப்ப நான் ஜூம் பண்ணாலும் சரி, குட்டி பண்ணாலும் சரி என்ன பண்ணாது, எனக்கு இந்த பாக்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? நம்ம அழகா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க வந்து இந்த லெட்டர்ஸ் நம்ம வந்து முக்கியமே கிடையாது. நமக்கு வந்து ஏ, பின்றது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து தேவையானது இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் மார்க்கெட் ஃபைல் நான் லைவ் மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது, மார்க்கெட் ஃபைல குட்டியா வச்சுப்பேன். சரிங்களா? குட்டியா வச்சுட்டு இந்த மாரி வச்சுப்பேன் நானு. அதுக்கப்புறம் இங்க ப்ரீவியஸ் டே வேல்யூ வேரிய லைன் இங்க இருக்கா? வேல்யூ வேரிய லோ இருக்கா? பிஓசி இருக்கா? இதுக்கு எல்லாமே என்ன பண்ணிப்பேன், மார்க்கெட் வந்து எங்க போயிட்டு வந்துட்டு இருக்குன்றத இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஸ்ட்ரக்சரா பார்த்துப்பேன். மீதி எல்லாமே என்ன பண்ணிப்பேன்னா, இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர் ஃப்ளோவ பார்த்துப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணிப்போம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் போயிட்டு, இந்த ஆர்டர் ஃப்ளோல நம்பர் வந்து 14 வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சைட்லயும் அதே செட்டிங்ஸ்ல செக் பண்ணணும். ஓகேவா? செட்டிங்ஸ்குள்ள போறேன். சேம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சார்ட்ல போயிட்டு, எனக்கு என்ன பண்ணணும், பிரைஸ் லைன் வந்து பிங்க் கலர்ல தான் வேணும் எனக்கு. அண்ட் அதே போல எனக்கு வந்து கிராஸும் வந்து பிங்க் கலர் லைன் தான் தேவைப்படும். நான் 2மே பிங்க் கலர்ல வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிட்டு, ஆட்டோ வால்யூம் ஆஃப் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, பிளாக் சைஸ 14 மாத்திக்க போறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும், ஃபார்மட் வால்யூம்ன்னு இருக்கும். இப்போ நிஃப்டியோட ஃபார்மட் வால்யூம் எவ்வளோ? அதாவது லாட் சைஸ் தான் நமக்கு வந்து ஃபார்மட் வால்யூம் குடுத்துருப்பாங்க. இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 75 குவான்டிட்டி. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்கணும், இந்த ஃபார்மட் வால்யூம் சப்போஸ் எனக்கு வந்து இப்ப இதுமாரி பெரிய பெரிய நம்பரா இருக்கு இல்லையா? எனக்கு இனிமே நம்பர் வேணாம். எனக்கு வந்து லாட் சைஸ் இதெல்லாம் இது எல்லாமே வந்து குவான்டிட்டி. சரிங்களா? எனக்கு இது மாரி குவான்டிட்டி வேணாம். லாட்டா வேணும்னா என்ன பண்ணணும் நீங்க, இங்க ஃபார்மட் வால்யூம் இருக்கு இல்லையா? இத எனேபிள் பண்ணி விட்டுட்டு, இங்க மேனுவல் லாட் சைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இதுல போய் என்ன பண்ணிக்கோங்க, 75ன்னு போடுங்க. நீங்க 75 போட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு லாட்டா காட்டும். சரிங்களா? சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எனக்கு இல்ல நான் வந்து அப்பப்போ சார்க்க மாத்திட்டே இருக்கணும்போது, ஆட்டோ லாட் சைஸ குடுத்துக்கோங்க. ஆட்டோ லாட் சைஸ்னா என்ன பண்ணும், இது வந்து ஏபிஐ மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லாட் சைஸ் என்னவோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு அதுவே கான்ஃபிகர் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் நீங்க மாத்தும்போது நீங்க என்ன பண்ண தேவையில்ல. நம்பர் வந்து மேலலாம் மாத்த தேவையில்ல. ஸோ தேவைப்படுற என்ன பண்ணுங்க, லாட் சைஸையும் ஆட்டோலயே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவர் ட்ரேடர் ஸ்கேனர் இருக்கு இல்லையா? இது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன பண்றேன், லைவ் மார்க்கெட்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அதாவது நம்ம இங்க குடுக்குற நம்பர் வந்து
டைம் அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 செகண்ட் டைமுக்குள்ள எனக்கு வந்து 100 லாட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் எனக்கு இங்க ஆர்டர் வந்து ரவுண்டா காட்டும். அதாவது நெகட்டிவ் சைட்ல இந்த மாரி பெருசா வந்துச்சுன்னா, ரெட் கலர்ல மார்க் காமிக்கும். பை சைட்ல இந்த மாரி பெரிய வால்யூம் வந்துச்சு அப்படின்னாக்கா, எனக்கு என்ன பண்ணும் கிரீன் கலர்ல காட்டும். சரிங்களா? ஸோ பை சைடுக்கு ஏத்த மாரி கலர் வந்து ரவுண்டா வரும். நான் என்ன பண்றேன், லைவ் மார்க்கெட்ல அத ஒரு வாட்டி வர வச்சு நமக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சு போன மார்க்கெட்ல நம்ம பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட் தான் கண்டிப்பா காமிக்கும். ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க ஆன் பண்ணிக்கோ. நான் என்ன பண்றேன், லைவ் மார்க்கெட்ல அத காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இதையும் வந்து யூஸ் பண்றேன். சரிங்களா? நம்ம பவர் ட்ரேட் ஆன் பண்ணி விட்டுட்டு, ஸோ நான் வந்து எனக்கு வந்து நம்பர் வந்து லாட் வைஸ் நான் வந்து பார்க்கறதில்ல பெருசா. நான் வந்து பெரிய நம்பர் தான் வந்து பார்க்குறேன்றதுனால, ஃபார்மட் வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு, லாட் சைஸையும் ஆஃப் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு, பவர் ட்ரேட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 3 செகண்ட் இன்டர்வல்க்குள்ள 40,000 குவான்டிட்டி வந்து வரணும். 3 செகண்ட்ல 40,000 குவான்டிட்டி வந்துச்சுன்னா தான் வந்து பெரிய ஆர்டர்ஸ் ஓகேவா? ஸோ இப்ப இந்த மாரி பெரிய ஆர்டர் வந்து 3 செகண்ட்ல போடுறாங்கன்னா, அது யார போடுவாங்க? இன்ஸ்டிடியூஷன் தான் போடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ என்ன பண்றேன்னா, பவர் ட்ரேட் ஆன் பண்ணிட்டு அப்ளை குடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு எப்பப்பலாம் லைவ் மார்க்கெட்ல 40,000 வால்யூம் 3 செகண்ட்குள்ள கிடைக்குதோ, எனக்கு வந்து அப்ப பாப் அப் வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 73,000 குவான்டிட்டி போட்டுருக்காங்க இல்லையா? எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு பாப் அப் காமிச்சிருக்கும். நெகட்டிவ் சைட்ல ரெட் கலர் பாப் அப் மாரி காமிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, அகைன் இந்த சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போயிட்டு சேவ் பண்ணிப்போம். ஏன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட் செட்டப். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் யூஸ் பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா என்ன பண்ணிக்கோங்க, இத வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது வந்து YouTubeல இருக்கிற உங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஸ்டூடண்ட்ஸும் நமக்கு யாராச்சும் தேவைப்பட்டா என்ன பண்ணிக்கோங்க, இத வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? நம்மளோட இந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா? நான் வந்து கிளாஸஸ் குடுக்கறதுக்கு காரணமே, ஒண்ணு வந்து எனக்கு இன்னொரு இன்கம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைச்சுச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், ஃப்ரீயா வந்து இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். 2வது ட்ரேடிங் பண்ற பொறுத்தவரைக்கும் முக்கியமா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகே. இன்ஃபர்மேஷன்னா டேட்டாஸ் இல்லாம ட்ரேட் பண்றோம். அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, இந்த மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோவும் பக்காவா குடுக்குது. நான் வந்து அதுக்காக தான் நான் பண்றேன். நான் டெய்லியுமே வந்து இப்பலாம் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணணும். ட்ரேடிங்ல வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் நான் பண்றேன். இத நான் குடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து என்னோட டைம் வேல்யூ ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றேன், ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பிரைஸ்லாம் வந்து வச்சிருக்கோம். ஃப்ரீயாலாம் வந்து யாருமே குடுக்க முடியாது சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு வந்து இதோட கிளாஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8499 வந்து இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. என்னால வந்து இவ்வளவு அமௌண்ட்லாம் கட்ட முடியாது. கொஞ்சம் பிரைஸ் ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா, பிரைஸ் ரிடக்ஷன் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கும் சூட்டபிளா இருக்கும். எனக்குமே வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பேமெண்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸ் இல்லையா, இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு வாட்டி பே பண்ணிட்டா போதும். நீங்க அதுக்கப்புறம் பேவே பண்ண தேவையில்ல. லைஃப் டைம் நீங்க வந்து எத்தன டைம் வேணா ரிப்பீட்டா வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 9:30 இருந்து மார்னிங் 11:30 ஓகேவா? இந்த ஒரு 2 ஹவர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிளாஸ்ல கன்டென்ட் குடுக்குறோம் இல்லையா? இத நீங்க எப்படி லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும், ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றத லைவ் மார்க்கெட்ல உட்கார்ந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஷேர் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் சீக்கிரமாவே நீங்க வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து புதுசா வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா, என்ன பொறுத்தவரை என்ன பண்ணணும்? எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன ட்ரேட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? உடனே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. 6 மாசம், 7 மாசம் டைம் எடுக்கும். ஆனா டைம் எடுத்ததுன்னா உங்களுக்கே உங்க ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். ஓகேவா? சோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்றேன். சரிங்களா? அண்ட் நம்ம கிளாஸ் வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து கொண்டு போறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இத கத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் யூஸ் பண்ண வச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, 1 மந்த் ட்ரையல் மாரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த 1 மந்த் ட்ரையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 3000 பே பண்ணா போதும். நம்ம இந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே 1 மந்த்துக்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ 1 மந்த்ல வந்து உங்களுக்கு ஓகே நம்ம ட்ரேடிங்ல வந்து இதத்தான் எதிர்பார்க்கிறோம். இது இந்த மாரி தான் நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? மீதி என்ன அமௌண்ட் இருக்கோ, அத மட்டும் நீங்க பே பண்ணிட்டு, லைஃப் டைம் அக்சஸா நீங்க மாறிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த கிளாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இதெல்லாம் வந்து வேஸ்ட் நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்ல. அந்த லைஃப் டைம் அக்சஸ்லாம் வாங்காம, வெறும் ரூ. 3000 போச்சுன்ற அந்த ஒரு இது வந்து கிடைக்கும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நான் வந்து இப்ப ரூ. 8000 குடுத்து வாங்குறேன். எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றதுன்ற அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, ரூ. 3000 வரும். ஏன்னா ஃப்ரீயா குடுக்கணும். ஏன்னா அந்த கன்டென்ட் வந்து அந்த அளவுக்கு ஹை வேல்யூவான ஒரு கன்டென்ட். ஃப்ரீயா குடுக்க முடியாது. ரூ. 3000 குடுத்து பாருங்க. புடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதிகமா மீதி அமௌண்ட் கட்டிட்டு. அப்படி இல்லன்னா, இதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து ஒரு ஓகேயான சிச்சுவேஷன் தான். எனக்குமே வந்து ஓகே என்னால வந்து ஒரு 4 பேர் புதுசா பார்த்தாங்கன்ற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரே விஷயம் தான் நீங்க வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாரி ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியாது என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா பிரைஸ் ரிடக்ஷன் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். பிரைஸ் ரிடக்ஷன் கண்டிப்பா பண்ணி தான் குடுப்பேன். அந்த ரிடக்ஷன் பிரைஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாரி 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரூ. 6000 வந்து நீங்க ஃபைனல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 6000ல நீங்க என்ன பண்றீங்க, ஆல்ரெடி வந்து ரூ. 3000 கட்டிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா போதும், மீதி வந்து ரூ. 3000 மட்டும் கட்டுனா போதும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன்.